மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முழுக்க வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னமா இருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது நீங்க அதிகமா எதிர்பார்க்கிற விஷயம் ரெண்டே விஷயம் தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா மேசராசியில பிறந்த திருமண வயசுல இருக்க நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி நீங்க அதிகமா எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா மேசராசியில பிறந்த கொஞ்சம் வயதானவங்க வந்து பார்த்தோன்னா தன்னுடைய குழந்தைக்கு அது மகனோ மகளோ அவங்களுக்கு எப்ப திருமணம் நடக்கும் இதை பத்தி நீங்க அதே மாதிரி இருப்பீங்க. ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பொசிஷனை செட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. பொதுவா வந்து பார்த்தோன்னா மேசராசியில பிறந்த அன்பர்கள் அதிகப்படியா நீங்க வந்து வேலையில தான் இருப்பீங்க. ஒரு சில நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமா தொழில் வியாபாரம்லாம் பண்ணுவீங்க. ஸோ அப்படி வேலை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமா தொழில் பண்ணலாமா, சொந்தமா பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்களை நீங்க அதிகமா சிந்திக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இந்த மார்ச் மாசம் பொறுத்த அளவுக்கு நம்ம ரெண்டு பதியா பிரிச்சுக்கலாங்க. முதல் 15 நாள், அடுத்த 15 நாள். ஸோ இந்த மார்ச் மாசத்துடைய கிரக அமைப்புகள் வந்து பார்த்தோன்னா வந்து ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாசத்துடைய கிரக அமைப்புகள். அதாவது உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற இந்த மாசம் முழுக்க உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாசத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பேறியப்பட மாட்டீங்க. ரைட், ஓகே, இதை நினைச்சோமா, இதை முடிச்சோமா, அடிச்சு நவட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஜென்ரலா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேகமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கும். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும், தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் முன்னிலையில இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியில பிறந்த நண்பர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குங்க. நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் உங்களுக்கு வந்து கைகூடும். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா அமையும். உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி, உங்களுடைய காதல் வாழ்க்கையும் சரி, எல்லா வகையிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 வார காலங்கள் ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமண வயதுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களை வந்து பார்த்தா நீங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முதல் 2 வார காலகட்டங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரான் அமையறதுக்குனா வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குது. அதே மாதிரி காதல்ல இருக்கவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களை நேசிக்கிறேன், உங்களை அதிகப்படியா எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் முதல் 2 வார காலகட்டங்கள்ங்க. ஸோ இதுல வந்து இந்த 2வது வாரம் முடிய போற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில தெளிவுகள் கிடைக்கும். எது நம்ம பண்ணணும், எது நம்ம பண்ணக்கூடாது, எது நமக்கு கரெக்ட், எது தப்பு அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த மாசத்துடைய பிற்பகுதி, அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியா சூரியன் அப்படிங்கிற உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம சுக்கரனுமே பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குடும்ப தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல என்ன சுக்கரன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள், குடும்பத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கு வந்து பார்த்தா ஜுவல்ஸ் வாங்குறது, குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப தேவைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் பூர்த்தி பண்ணுவீங்க. ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் மாத்துறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க வந்து அதிகப்படியா பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்கு? ஸோ மேசராசியில் பிறந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா நீங்க வேலையெல்லாம் இருப்பீங்க. ஸோ வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 15 நாட்கள் நல்லா இருக்குதுங்க. ஸோ அடுத்த 15 நாட்களை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்க கூட வேலை பார்க்குற உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத நபர் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச நபர் கூட வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து கருத்து படையில வந்து தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்க கூட இருக்கிறதுல யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கிறத கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு 2வது வார காலகட்டங்கள்ல உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குழந்தைகளை பற்றின ஒரு கவலைகள் வர ஆரம்பிக்குங்க. சோ அது வந்து இந்த மாசத்துடைய கடைசி காலகட்டங்கள்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ அவங்களோட லைஃப் எப்படி போக போகுது, அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகபட்சமா வர ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த காலகட்டங்கள் நீங்க பண்ணக்கூடாத 2, 3 விஷயங்கள் இருக்குங்க. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைக்காத வருமானங்கள். இஃப் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாட்டரி, சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அந்த மாசத்தோட பிற்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உழைக்காத வருமானம் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்காத அமைப்புகள் இருக்குது. அதுலயும் குறிப்பா சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மாசத்துடைய முற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன உடம்பு பிரச்சனை எல்லாம் பார்த்தா சீக்கிரம் சரியாயிரும். ஸோ மாசத்துடைய பிற்பகுதியில் அதாவது மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த்லயே கொஞ்சம் அதிகப்படி அக்கறை எடுத்துக்கோங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்க, எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்க இப்ப இந்த காலகட்டம் வந்து அது கொஞ்சம் சிவியரா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தா உடல் உஷ்ணம் சம்பந்தமா பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை உங்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கான வாய்ப்பு இருக்கு. வயசானவங்க மட்டும் கிடையாது,
பொதுவா வந்து மேசராசியில பிறந்த நண்பர்களுக்கு அதுலயும் குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி புத்தி இல்ல சூரிய புத்தி இந்த மாதிரி ஆன புத்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனையை வந்து இந்த மாசத்துடைய பிற்பகுதியில உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்குங்க. சோ அந்த வகையில கொஞ்சம் பார்த்துருக்கு. அதே மாதிரி வந்து உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க முடிஞ்சளவு பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அசால்ட்டா விட்டுறாதீங்க. அது வந்து பெருசா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து மாசத்துடைய பிற்பகுதியிலங்க. ஏன்னா மாசத்துடைய முற்பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சாதகமா இருக்குது. ஸோ கடைசி 2 வார காலங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் 2 வார காலகட்டம் உங்களுக்கு வந்து பணவரவு நல்லா இருக்கும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி 2 வார காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத செலவுகள், திடீர்னு குழந்தைகளுக்கு செலவு வர்றது, மனைவிக்கு செலவு பண்றது, ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோன்னா நீங்க வந்து அந்த டைம் வந்து நீங்க காசு சேர்த்து வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்லாம் உருவாகும். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க முன்னெச்சரிக்கையா நடந்துக்கோங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா காதல் வாழ்க்கையுமே அப்படிதாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாசத்துடைய 2வது பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேசிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கும். ஏன்னா நேசிக்கிறவங்க கூட சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஹேட் பண்ற மாதிரி நான் பேசிடாதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களே அவங்கள வந்து ஹேட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவு கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா மாசத்துடைய பிற்பகுதியில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நேசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களை வந்து புரிஞ்சுக்காத சுச்சுவேஷன், அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துடைய பிற்பகுதியில இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கல்வி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசத்தோடைய முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனமா ஒரு சூப்பரா படிக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு. ஏன்னா வந்து இந்த மாச பொறுத்தளவு பார்த்தோம்னா புதன் முழுக்க முழுக்க உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. அவர் பாவ கூட சஞ்சரிக்க போறாரு. உங்களுக்கு வந்து தெரியாத விஷயங்களா கண்டுபிடிப்பீங்க. முக்கியமா இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து பார்த்தா நல்ல ஒரு கோல்டன் டைம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா மெமரி பவர் இந்த டைம் வந்து அதிகப்படியாக வேலை செய்யும். புது புது விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே இது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குங்க. ஸோ ஸ்டடீஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு கோல்டன் பீரியடா இருக்குங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண வரவு இந்த மாசத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தா முதல் 2 வார காலங்கள் நல்லா இருக்குது. ஸோ கடைசி 2 வார காலங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து பெர்சனலா ஏதாச்சும் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களுக்கு வந்து தனியா வந்து பெர்சனலா ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீனோட நம்பர் இருக்கு. நீங்க தாராளமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப்லயும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.